Hi friends, welcome back to VPL Handbook. என்னடா வெளியில இருந்து பேசுறீங்களேன்னு பார்த்தீங்களா? எங்கள் வீட்டுக்கு முன்னாடி உள்ள சின்ன தோட்டத்துக்கிட்ட இருந்து நான் பேசுகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக்கெண்டு தீபாவளிக்கு முந்தின அந்த வர்றதுக்கு முன்னாடி உள்ள சாட்டர்டே சண்டேஸில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நேற்று சாட்டர்டே வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 பலகாரம் பண்ணோம், தீபாவளி பலகாரம் பண்ணோம். சரி, அந்த இதையும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன், அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எப்போது நம்மளுக்கே எல்லாமே பண்ணிக்கிறோம் பாருங்களேன், நம்மளுக்கு எல்லாம் வாங்கிக்கிறோம், சாப்பிட்றதுக்கு பண்ணுறோம், இது பண்ணுறோம். எங்கள் வீட்டு தோட்டம் வந்து என்னை பார்த்து ஏதோ எனக்கு கேட்குற மாதிரியே இருந்தது, நீங்கள் எல்லாம் பண்ணிக்கிறீங்க எங்களுக்கு பண்ணலையாங்கிற மாதிரி. ஸோ உடனே இன்றைக்கி என்ன பண்ணேன், இன்றைக்கி வந்து சண்டே என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டேன்னா, காலையில் பக்கத்தில் உள்ள ஒரு சொம்பம் மீஷோ ஏரியாவில் இருக்குது, அங்கே உள்ள மார்க்கெட்டில் போயிட்டு எங்கள் பிளான்ஸுக்கு தேவையான எல்லா பிளான்ட் ஹோல்டர்ஸையும் நாங்கள் வாங்கினோம். ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் கீழே தரையில் தான் நான் வச்சுருந்தேன். சரி, என்னடா இது அழகாக ஏதாவது டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் அங்கே தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்ட ஒரு நியூ கமர், இவங்க தான் ஜாஸ்மின். அவங்க வந்திருக்காங்க பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நாளில் பூத்து குலுங்கிருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்பி வேண்டிக்கிறேன் வேறு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன எங்களோட என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து ரோஸ் செடி, இது ரொம்ப நாளாக இருக்குது, ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 இயராக இது இருக்குது. அது அடிக்கடி பூத்துதுன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 or 5 அப்படி பூக்கும். அப்புறம் கொஞ்சம் கேப் வரும், 2 weeks கேப் வரும், அதுக்கப்புறம் அப்படி இருக்கும். அப்புறம் இது வந்து இஞ்சி மாவுடது இருக்கு இல்லையா, அது அம்மா கொடுத்துருந்தாங்க ஊர்லேருந்து வரும்போது, 2 years முன்னாடி கொடுத்தது. அதை நான் என்ன பண்ணேன், ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தது. சரி, போட்டு விதைச்சி வைப்போம், ஏதாவது முளைக்குதா பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். அதுவும் சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் கொத்து, இது வந்து பொங்கலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதையும் ஒரு நாள் ஜஸ்ட்டு விதைச்சி வைத்தேன். அந்த மஞ்சள் வந்து அதுவும் நல்லா அழகாக செடியாக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளது இன்னொரு வெத்தலை செடி. இதில் வந்து ஒரே ஒரு தடவை வந்து ஆஞ்சநேயருக்கு மாலை பண்ணி போட்டிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா துளிர்த்து வருது, நல்லா வருது. அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி செடி. இப்போ இவர் பெருசாக ஆகிட்டார். நான் வாங்கும்போது அழகாக குட்டியூண்டாக இருந்தது. இப்போ எல்லாம் நான் வந்து வீட்டில் தயார் பண்ண அந்த உரம் அந்த மாதிரி தான் போட்டேன். உரம்னா ரொம்ப பெருசாலாம் நினச்சிக்காதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த வீட்டில் கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒரு எம்டி பாட்டில், மண் இருக்கிற பாட்டில் அதை போட்டு அது மேலே கவர் பண்ணி வச்சு லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு ஒரு 10-15 நாள் அப்படியே வச்சுடுவேன். அதுக்கப்புறம் அந்த மண்ணை வந்து அந்த உள்ளே போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா அந்த புழுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நல்லா சரியானதுக்கப்புறம் அந்த மண்ணை எடுத்து எல்லா பிளான்ட்டுக்கும் போட ஆரம்பித்தேன். ரோஸ் செடியெல்லாம் செம்மையாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த ரோஸ் இந்த செடியில் வந்து பிரான்ச்சஸ் நிறைய நீட்டிகிட்டே வந்ததுனால சரி அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கட் பண்ணி போட சொன்னார் ஹஸ்பண்டு. சரி, அதுக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இந்த பிளான்ட்டில் இதில் வச்சேன். இது வச்சு இந்த ஓணம் டைம் அப்போ அந்த பண்டிகை அப்போ வச்சேன். நானும் தண்ணி ஊற்றி பார்த்தேன், என்னடா வரலன்னு பார்த்து பயந்துகிட்டே இருந்தேன். இதுக்கும் அதே மாதிரி வெஜிடபிள் அந்த சாயில் தான், மிக்ஸ் பண்ண சாயில் போட்டேன். இன்றைக்கி காலையில் பார்க்குறேன், இங்கே பாருங்கள் அழகாக குட்டி குட்டியாக அப்படியே துளிர்த்து வந்திருக்கு. எனக்கு இப்போ தான் நம்பிக்கையே வந்திருக்கு. ஸோ நான் பண்ணுற அந்த உரம் அதெல்லாம் ஓகேவாக தான் தோணுச்சு. அப்படி இன்றைக்கி நான் பிளான்ட் வாங்கும்போது அங்கே ஒரு லேடி சொன்னாங்க, நீங்கள் ஆர்கானிக் சாயில் அந்த இதுவும் அந்த உரத்தையும் போடலாம் அப்படின்னாங்க. சரி, வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன், அதுதான் இதெல்லாம் போட்டிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பிளான்ட்டெல்லாம் செட் பண்ணதுனால. அதனால சரி, ஓகே, இதையும் உங்களுக்கு வீடியோவில் போட்டுடலான்னு சொல்லிட்டு, ஓகே, தீபாவளிக்கு எங்களோடு சேர்ந்து எங்கள் பிளான்ஸும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வேறு நல்ல கிளைமேட்டு, இங்கே பாருங்கள், மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்தது இவ்வளோ நேரம். இப்போ நல்லா இருக்குது. அப்படியே இதுவும் எங்களோட செடியும் நல்லா அப்படியே கிளைமேட்டில், இந்த கிளைமேட்டில் அப்படியே ஆடிட்டுருக்க மாதிரி இருக்குது. சந்தோஷத்தில் எனக்கு தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு. ஓகே, இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தா எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். பாய், see you soon. இந்த வருஷம் தீபாவளிக்கு பலகாரத்தை வந்து ஃப்ரெண்டு வீட்டில் போய் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீப்பு சீடை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு 1 கிலோ பச்சரிசி, அது வந்து சலிச்சு எடுத்துகிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சும் பண்ணலாம். நான் வந்து ரெடிமேடாகவே பவுட்ரு வாங்கிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட் பண்ண உருதால் ஃப்ளாரும் ரெடிமேடாக கடையில் கிடச்சிது. சரின்னு அதையும் அப்படியே வாங்கிட்டேன். பொட்டுக்கடலை மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் சலிச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணோம். எவ்வளோனா 1 கிலோ பச்சரிசிக்கு 300 கிராம் உளுந்து மாவு, அப்புறம் ஒரு 150 கிராம் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிட்டோம். மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாச்சு. சீப்பு சீடை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கணும். நான் தேங்காய் பால் வந்து 2.5 மூடிக்கு தேங்காய் பால் எடுத்துருந்தேன். அதை வந்து லேசாக வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். லைட்டாக அந்த பபிளாக வரும். ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த 1 கிலோ அரிசிக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 4 மூடி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து பட்டர் வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். நான் வந்து ஒரு 3-3.5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் நல்லா ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் புளியும் போது வந்து ஒன்றும் திரியாலாம் ஒன்றும் உதிர்ந்தெல்லாம் விழுக்கல, நல்லபடியாக நல்லா வந்தது, சூப்பராக வந்திருந்தது. அந்த சீப்புச்சீடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த குழியுள்ள பேனாக இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக செலவாகும். நாங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரம் தான் இருந்ததுனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்றா சீடை வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸில் அது கொஞ்சம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், சீப்புச்சீடை ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து சீப்புச்சீடை பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து 2வது ரெசிபி. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்திருக்கா அப்படிங்கிறது சொல்லுவாள். இது வந்து தட்டை பண்ணுறதுக்கான இப்போ இப்போ தட்டை மாவு இங்கே காட்டியிருக்கிறது, சாரி நாங்கள் முன்னாடி காமிக்கல. அரிசி மாவு வந்து இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 4 உலக்கு அரிசி மாவு, இதுக்கு 1/2 உலக்கு உளுந்து மாவு. ஆனால் ரெண்டுமே நல்லா வறுத்து எடுத்துகிட்டு சலிச்சிட்டு அந்த மாவு, அப்புறம் நல்லா கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை நைஸாக நறுக்கி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லியாக இருந்தால் பெட்டர். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு அது போட்டுட்டு, அதுக்கப்புறம் சூடான எண்ணெய் ஒரு 20 ml. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது நல்லா கிளறி அதெல்லாம் எண்ணெயும் மாவும் ஒன்றா சேர்ந்துற அளவு கிளறிடணும். இப்போ எண்ணெயும் மாவும் நல்லா சேர்ந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம், சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ வந்து தட்டை வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டும் நீங்கள் தட்டை அப்படி தட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதோ இந்த மாதிரி இந்த ஃப்ளாட்டாக உள்ள ஏதாவது பவுலில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லெண்ணெயோ ஏதாவது ஒரு எண்ணெய் தடவிட்டு தட்டுங்க, நல்லா அழகாக வரும். இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அவள் என் ஃப்ரெண்டு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா, நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த தட்டையில் வந்து ஃபோக் வச்சு ஜஸ்ட் லைட்டாக அவங்க ஹோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது பண்ணுறதுனால அதை பொரிச்சு எடுக்கும்போது அந்த பபிள்ஸ் வராமல் இருக்குமா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. அப்புறம் 3வது ரெசிபி வந்து சாஃப்ட் மைசூர் பாக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணணும். ஸோ 2 கப்பு கடலை மாவு எடுத்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து நெய் வந்து ஒரு 4 கப் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக 3.5 கப்பே போதும். அதில் வந்து ஒரு 3 கப்பு நெய்யை ஃபஸ்ட்டு வந்து இந்த வறுத்த கடலை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டியாக லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை பாகு எடுத்துக்கணும். ஆக்சுவலாக 2 உலக்கு கடலை மாவுக்கு 3 உலக்கு சுகர் எடுத்துக்கிட்டோம். சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வந்த உடனே அந்த கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை அதிலே ஊற்றி விடாமல் கிளறுங்க. அப்படி கிளறும்போது மிச்சம் இருக்கிற அந்த 1/2 கப்பு நெய்யையும் அதிலே ஊற்றிட்டு கிளறுங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஓரத்தில் எல்லாம் அப்படியே அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பபிள்ஸ் வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸில் உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மைசூர் பாக்கும் ரெடி ஆகிடுச்சு.
அந்த சொங்பாங் சிட்டிங்கிறது ஈஷூன் ஏரியாவில் உள்ள ஃபேமஸ் ஹாக்கர் சென்டர் அண்ட் தென் வெட் மார்க்கெட் ஏரியா. இங்கே உள்ள பிளான்ட் ஷாப்புக்கு தான் நாங்கள் போய் எங்களோட இன்டோர் பிளான்ட்ஸு அண்ட் பிளான்ட் ஹோல்டர்ஸ் எல்லாம் வாங்கினோம். நான் வந்து எப்போவும் ஏதாவது ஷாப்பிங் போனேன்னா ஏதாவது ஃபஸ்ட்டு கடையில் ஏதாவது பிடிச்சதுன்னா அங்கேயும் நான் வாங்கிடுவேன். வேறு எந்த கடைக்கும் அப்படிலாம் போயிட்டே இருக்க மாட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார் எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2வது கடைக்குலையும் கூட்டிகிட்டு போனார். அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் பிடிச்சிருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இன்டோர் பிளான்ட் வாங்கினேன். வாங்கிட்டு வந்த கையோட இம்மீடியட்டாக வீட்டுக்கு வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் எங்களோட வெளியில் உள்ள இருந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. இப்போ இன்டோர் பிளான்ஸும் ஒரு 2 பிளான்ட் வாங்கியிருந்தேன். இந்த பாருங்க, இது ஒன்று. இது வந்து ஜஸ்ட் 3 days ஒன்ஸு வாட்டர் விட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வந்து சாயில் இது வந்து மண் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாத மாதிரி இருக்க போது லைட்டாக விட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த இதுவும் வாங்கினேன். இதுவும் ஜஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் தண்ணி விட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் மற்றது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக அப்படி பண்ணி வச்சேன். அப்புறம் தீபாவளிக்கு வாங்கின அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் விலாக் பார்த்துருப்பீங்க. அதில் உள்ளதையும் எல்லாமே அலங்காரம் பண்ணி தொங்க விட்டாச்சு. ஸோ எல்லோரும் இப்போ நாங்கள் ரெடியாக ஆகிட்டே இருக்கோம் தீபாவளிக்காக. நீங்களும் எல்லோரும் ரெடியாக ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி விஷஸ்.